ஹலோ வியூவர்ஸ், ட்ரெஸ்மேக்கிங்கில் தேர்ட் ஸ்டெப் டிராஃப்டிங் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்னை பேப்பர் கட்டிங்காக எடுக்கணும். ஒரு பேப்பரில் அந்த பேட்டர்னை ட்ராயிங் பண்ணுறதுக்கு பேர் தான் டிராஃப்டிங். முதல்ல நம்ம தைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். மெஷர்மெண்ட் எடுத்த அப்புறம் சில கால்குலேஷன்ஸ் பண்ணுறோம். கால்குலேஷன் பண்ண அப்புறம் அந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணுறோம். இப்போ ஒரு பேசிக் பாடிஸ்க்கு நான் பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பேசிக் பாடிஸ்க்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைன்னு சொல்கிறேன். செஸ்ட் ரவுண்ட், வெயிஸ்ட் ரவுண்ட், லெங்த் அண்ட் ஷோல்டர். இந்த 4 மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஒரு பேசிக் பாடிஸ் எப்படி டிராஃப்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேசிக் பாடிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இது சென்டர் லைன், இங்கே நெக், இங்கே ஷோல்டர்ஸ், இங்கே ஆர்ம் ஹோல். இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து இந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் செஸ்ட் லைன். இது வெயிஸ்ட். இந்த லைன் வெயிஸ்ட் லைன். இது செஸ்ட் லைன். இது ஷோல்டர். இது ஆர்ம் ஹோல். இங்கே நெக். இது இந்த பாடிஸோட லென்த். இதுதான் ஒரு பேசிக் பாடிஸோட பேட்டர்ன். இதை இப்போ எப்படி டிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கார்மெண்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிளாத்தில் 4 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே அந்த 4 ஃபோல்டிங்கில் நம்ம டிராஃப்ட் பண்ணுறதுக்கான ஏற்ற மாதிரி தான் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இப்போது இந்த பேப்பர் பேட்டர்னும் இந்த டிராஃப்டிங்கும் அந்த ஃபோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங், இங்கே ஏ, இங்கே பி. இந்த ஏ டு பி பார்த்தீங்கன்னா இந்த பாடிஸோட லென்த்து. ஏ டு ஓ. ஏ டு ஓ என்னன்னா நெக் விட்த். ஏ டு ஏ டேஷ். இது பார்த்தீங்கன்னா பேக் நெக். ஏ டு ஏ டூ டேஷ். இது ஃப்ரண்ட் நெக். ஏ டு சி ஷோல்டர்ஸ். சி டு டி ஆர்ம் ஹோல். இந்த இடம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் லைன். இங்கே செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடம் வெயிஸ்ட் லைன். இங்கே ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் பாடிஸோட டிராஃப்டிங். இதை இப்போ பேப்பர் கட் பண்ணலாம். இந்த பேப்பர் கட் பார்த்தீங்கன்னா
ப்ரௌன் ஷீட் இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் இல்லை எனி கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பேப்பரை 4 ஃபோல்டிங்ஸ் மடிக்கிறேன். மடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர்ஸ் ஃபோல்டிங்லேயும் இந்த 2 லேயர்ஸ் இந்த மாதிரி ஃபோல்டிங்லேயும் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம பேப்பரில் ட்ரா பண்ண சேம் டிராஃப்டிங் நம்ம இங்கேயும் பண்ணலாம். நெக் விட்த்து, ஷோல்டர்ஸ், ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக், armhole, இது chest line, இங்கே waist line. இந்த waist lineல waist மார்க் பண்ணிட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம். armhole ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது காமனாக கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணிவிட்டு, ஸோ ஃப்ரண்ட் நெக்குக்காக ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த 2 பீஸ் சேர்ந்த மாதிரி இந்த ஃபோல்டிங்கில் வரும். இந்த பீஸில் மட்டும் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர்ஸ் கட் பண்ணிக்கலாம். பேசிக் பாடிஸோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு பேசிக் பாடிஸோட பேட்டர்ன் மேக்கிங், அதாவது டிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.